ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உங்கள் ஷா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சைமலை அதுக்கு வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி நாங்கள்லாம் போயிருந்தோம். திருச்சியிலேருந்து துறையூர் போய் துறையூர்லேருந்து உப்பிலியாம்பரம், அங்கே உப்பிலியாம்பரத்துலேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. காலையிலே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக ஃபால்ஸுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, அங்கே செக் போஸ்ட்டில் வந்து ஃபால்ஸில் வந்து தண்ணி இல்லை, அங்கே தண்ணி வரலன்னு சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் இப்படி பச்சை பச்சைன்னு அழகாக சூப்பராக மலையெல்லாம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வந்து வேறு வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வளைவுலலாம் போயிட்டுருக்கும் போது வாந்தி வந்துருச்சு. அது வேறு சமாளிச்சுட்டு போனால் அங்கே போய் பார்த்தா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே போக முடியாதுன்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாங்க நாங்கள் வந்து திரும்பிட்டோம். சரி வந்துட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயா போகலான்னு சொல்லி ப்ளேஸ் பார்த்துட்ருக்கும்போது அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தா, அங்கே கொஞ்சம் தூரம் போனால் அங்கே வந்து புளியஞ்சோலை பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பித்தோம். போயிட்டு ஃபைனலாக வந்து புளியந்தோப்புக்கு போயிட்டோம். அங்கே வந்து ஃபால்ஸ் மாதிரிலாம் இல்லை, ஓடை மாதிரி அங்கங்கே ஓடிட்டுருக்கிற தண்ணி தான். கொஞ்சம் ஒரு இடத்துல தண்ணி நிறையாவும் ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியாகவும் குட்டை மாதிரி அங்கங்கே இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய பேர் வந்து அங்கேயும் வந்து குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு குட்டையாக போயிட்டே இருக்கும்போது எங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட்டை வந்து தேடி பார்த்தோம். அங்கே ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்துட்டு அதில் போய் நாங்கள் குளிக்க ஆரம்பித்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு செல்லக்குட்டிங்க வந்து அப்போ ஃபஸ்ட்டு குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. அம்மா நான் போகும்போது குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அங்கே போய் எப்படியோ தண்ணியில் அவளை முக்கி எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை விட்டு அவள் இறங்க மாட்டேன்ட்டாங்க. ஜாலியாக குளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் குளிக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் யோசித்தோம், முன்னாடியே நம்ம புளியந்தோப்புக்கே வந்திருக்கலாமே, இவ்வளோ தூரம் போய் வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் யோசிச்சுட்டு சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே குளிக்க ஆரம்பித்தோம். அது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கே வந்து எந்திரிக்க மனசு இல்லை. அப்புறம் வேறு வழி இல்லாமல் சரி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே சாப்பாடு நாங்கள் கட்டி கொண்டு போயிட்டோம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கேயும் நிறைய குரங்குகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு, சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் சாப்பிட்றப்படிக்கெலாம் எந்த குரங்கும் வரல. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் புறப்பட்டு அதுக்கப்புறம் இங்கே புளியந்தோப்புலேயும் போகிற வழியில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். பெரியவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த ஒன் டே வீடியோ வந்து அவ்வளோதான். இது ரொம்ப ஜாலியான ஒன் டே ட்ரிப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் ஃபைனலாக வந்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பச்சைமலைக்கு போக விரும்புகிறவங்க வந்து அங்கே வந்து தண்ணி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போங்க, இல்லாட்டி உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.